உங்கள் கவலை திடீர்னு வரல, உங்களுக்கு கோபம் அதிகம் இல்லை, உங்களுக்கு உணர்ச்சிகள் இல்லாமல் போகலை. உங்கள் உணர்ச்சிகள் ஒடுக்கப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட உணர்ச்சிகள் மறைஞ்சிடாது, அது உடலுக்குள்ளே சிக்கிக்குது. எப்போ பரவாயில்ல அப்படின்னு பொய் சமாதானம் சொல்லிக்கும் போது, அமைதிக்காக வலியை விழுங்கும் போது, உங்கள் உணர்ச்சிகள் வெளியேற வழி தேடுது. பேசாத பயம்தான் கவலை. மீறப்பட்ட எல்லைகள் கோபமா வெளியே வருது. நீண்ட காலம் யார் கண்ணுக்கும் நீங்க படாம இருக்கிறப்போ உங்க உணர்ச்சிகள் மறத்து போகுது. பிரச்சனை உங்க உணர்ச்சிகள்ல இல்லை, அவற்றை நீங்க அடக்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளே தவிச்சிட்டு இருக்கிற ஒரு உணர்ச்சிக்கு பேரிடுங்க. அதுவே நீங்க குணமடைகிறதுக்கான முதல் படி. இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட குரலை நின்று கேளுங்க.